Hi friends, welcome to Aari Creatives. Last video la நம்ம stone chain வச்சு எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்த்தோம். Stone chainன்றது வந்து நம்மளுக்கு ஒரு லைன் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடிமேடாவே கிடைச்சிரும். ஸோ நம்ம அதை ஃபுல்லாக அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். பட் நம்ம சிங்கிள் ஸ்டோன் யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பேஸ் வேணும். அந்த பேஸ்க்கு பேர் தான் வந்து சக்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சக்ரியை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த சக்ரி. இந்த சக்ரி வந்து நம்மளுக்கு 2 சைஸஸில் வந்து கிடைக்கும். ஒன்று வந்து ரொம்பவே சின்ன சைஸ், இது வந்து கொஞ்சம் அதை விட பெரிய சைஸு. இதுக்கு முன்னாடி நம்ம சிங்கிள் ஸ்டோன் வந்து நம்ம குந்தன் ஸ்டோன்ஸில் தான் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த குந்தன் ஸ்டோன் வந்து நம்மளுக்கு பேக் சைடு வந்து நம்மளுக்கு ஃப்ளாட்டாக தான் கிடைக்கும். ஸோ பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் சைட், இது வந்து பேக் சைட். பேக் சைடு வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்கனால நம்ம ஸ்ட்ரைட்டாக நேரடியாக வந்து கம் போட்டு ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரியான ஸ்டோனை வந்து ஜர்கான் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், கீழே வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து ஷார்ப்பாக வந்து அதோட எட்ஜஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து நேரடியாக வந்து ஒட்ட முடியாது. ஸோ அதுக்காக ஒரு பேஸ் தான் வந்து சக்ரின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த சக்ரி. ஸோ இது வந்து ரொம்ப சின்னது, இது வந்து அதை விட கொஞ்சம் பெருசு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சக்ரிக்கு வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து சின்ன சைஸ் ஸ்டோனும், அதே மாதிரி பெரிய சைஸுக்கு வந்து பெரிய சைஸ் ஸ்டோனும் வந்து நம்ம ஷாப்ஸில் கேட்டாலே வந்து நம்மளுக்கு டீட்டெயில்டாக வந்து அவங்க எடுத்து தருவாங்க. ப்ளஸ் நம்ம இதை பற்றின ஒரு நாலேஜ் நம்ம வீடியோலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடையில் போய் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து நீங்கள் விசாரித்து வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டோன்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டோனை வந்து ஜர்கான் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜர்கான் ஸ்டோனில் வந்து ஒரிஜினல் இருக்குது, பிளாஸ்டிக்கும் இருக்குது. இது வந்து ஒரிஜினல் ஸ்டோன். நீங்கள் கடைக்காரங்க கிட்ட கேட்டிங்கனாலே அவங்களே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக எடுத்து தருவாங்க. இது வந்து ஒரிஜினல் ஸ்டோன். ஒரிஜினல் ஸ்டோன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதாவது வெயிட் கனமாக இருக்கும். பிளாஸ்டிக் ஸ்டோன் வந்து நம்மளுக்கு அவ்வளோ வந்து வெயிட் இருக்காது. பட் ஒரிஜினல் ஸ்டோன் வந்து நம்மளுக்கு ரொம்பவே காஸ்ட்டாக இருக்கும். பிளாஸ்டிக் ஸ்டோன் வந்து நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். லுக் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் டியூரேஷன், அந்த பொருளோட டியூரேஷன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு அது நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜர்கான் ஸ்டோன் வந்து நமக்கு ஜுவல்லரிக்கு வைப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டோன். ஸோ அது வந்து ரொம்ப நாளைக்குமே வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் ஸ்டோனுங்கிறது சீக்கிரமே வந்து உடையிறதுக்கோ இல்லை கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கோ வந்து நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க இந்த சக்ரி ஜர்கான் ஸ்டோனோட பேஸ் அதை வச்சு ஸ்டிச் பண்ணி எப்படி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணலாங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த 2 ஸ்டோனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் கையில் வாங்கியில் அதோட வெயிட் வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் ஜர்கான் ஸ்டோன். இது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் ஸ்டோன் தான். இது வந்து நம்மளுக்கு பீடு ரேஞ்சு காஸ்ட்டு தான் வந்து நம்மளுக்கு வரும். நம்ம ஒர்க் பண்ண ப்ளவுஸோட பட்ஜெட் பொறுத்து நம்ம எந்த ஸ்டோன் வேணுமோ அந்த ரேஞ்ச் வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். சக்ரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் நார்மல் சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம பீட் ஸ்டிச்சிங் பண்ணுற 23 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சின்ன சக்ரி தான் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்மால் சைஸ் சக்ரி. நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம சக்ரீஸை வந்து உங்களுக்கு ஈஸியாக அப்பப்போ எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணவங்க நீடில்ஸில் வந்து லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிப்பாங்க. இப்போ தான் பிகினர் ஃபர்ஸ்ட் டைம் கற்றுக்கிறனால நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கு பக்கமாக வந்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரேமுக்கு கீழேருந்து த்ரெட் எடுத்துட்டோம்.
சக்கரிக்கு சென்டரில் இருக்கிற ஹோலில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அந்த சக்கரிக்கு வெளிப்பக்கமாகவும் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து இந்த சக்கரியோட ஸ்டிச் பண்ணுறது. இப்போ நம்ம சிங்கிள் சக்கரி தான் வைக்கிறோன்னா இங்கனுக்குள்ளே வந்து நம்ம எண்ட் நாட் போட்டுக்கலாம். பட் நம்ம அப்படியே கண்டினியூவாக தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் சக்கரியை வச்சுட்டு சேம் அதுக்கு பக்கத்தில் அந்த சென்டரில் இருக்கிற ஹோலில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். வெளியில் நெருக்கமாக அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச். சக்கரியோட சென்டர் ஹோலில் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி அதுக்கு வெளியிலையும் ஒரு ஸ்டிச். ஸோ அப்போ தான் வந்து இந்த சக்கரி வந்து நம்மளுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். மறுபடியும் போடுறேன் பாருங்கள். சக்கரியை பக்கத்தில் வைக்கிறோம். சக்கரியோட சென்டரில் இருக்கிற ஹோலில் ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி சக்கரிக்கு வெளிப்பக்கமாகவும் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி சக்கரியை பக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இப்படி ஈஸியாக வந்து உங்களுக்கு எடுக்க முடியும் பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஹோல்குள்ளே ஒரு ஸ்டிச். அதே மாதிரி சக்கரிக்கு வெளியில் ரொம்ப ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி தள்ளி போட்டுட்டிங்க அப்படின்னா அது வெளியில் தெரியும். ஸோ சக்கரியை ஒட்டி நெருக்கமாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ சக்கரிக்கு இப்படி தள்ளி போட்டுட்டிங்க அப்படின்னா த்ரெட் வந்து வெளியில் தெரியும். ஸோ அதை ஒட்டியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம நெக் லைனில் சுற்றி நம்ம பீடு ஸ்டோன் செயின்லாம் வைக்கிறோங்களா, ஸோ அந்த இடத்துக்கு கூட இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இல்லை ப்ளவுசஸில் அங்கங்கே நம்ம வந்து ஜர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் சக்கரிஸாக வந்து நீங்கள் அங்கங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது மேலே ஸ்டோன்ஸ் வந்து எப்படி ஓட்டுறதுன்னு நம்ம பெரிய சக்கரிஸையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டுலையும் சேர்த்து வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டிடலாம். ஸோ சின்னதில் எடுத்து வச்ச மாதிரி பெரிய சக்கரையும் நம்ம கைக்கு பக்கமாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். சேம் ஃப்ரேமுக்கு கீழேருந்து த்ரெட் எடுக்கிறோம். சின்ன சக்கரி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் பெருசு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த ஹோலில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சின்னது வந்து நம்மளுக்கு சின்ன ஹோலாக இருக்கனால நம்ம ஒரே ஸ்டிச்சோடு நம்ம வெளியில் ஸ்டிச் பண்ணிட்டோம். பட் பெருசு வந்து பெரிய ஹோலாக இருக்கனால நம்ம இதை அப்படியே வெளியில் கொண்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆடும். ஸோ உள்ளேயே வந்து நம்ம இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச்சும் அந்த ஹோலோட அடுத்த கார்னரில் ஒரு ஸ்டிச்சும் பண்ணிட்டு தான் வந்து வெளிப்பக்கமாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த கார்னரை ஒட்டி ஒரு ஸ்டிச்சும் அந்த ரவுண்டோட ஆப்போசிட் கார்னரில் ஒரு ஸ்டிச்சும் போட்டுட்டு அப்புறம் தான் வந்து நம்ம வெளிப்பக்கமாக வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இன்னொரு வாட்டி ஸ்டிச் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். இந்த சக்கரியோட இந்த சைடு அது ரவுண்டு வந்து நல்லாவே பெருசாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஒரு சைடில் வந்து நம்ம நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த ரவுண்டோட ஆப்போசிட் சைட்லேயும் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் வெளிப்பக்கமாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த ரவுண்டோட இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச்சும் உள்ளேயே வந்து இன்னொரு ஸ்டிச்சும் போட்டால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேக்கே ஆகாது. ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு வந்து அந்த சக்கரி வந்து ப்ளவுஸில் வந்து நல்லா ஒட்டிக்கும். இன்னொரு சக்கரி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த சக்கரியோட இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணுறேன். எடுத்துட்டு அதே மாதிரி உள்ளேயே வந்து அந்த கார்னரை ஒட்டி வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம வெளிப்பக்கமாக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணணும். ஸோ சின்ன சைஸ் சக்கரிக்கு சென்டரில் வந்து நம்மளுக்கு சின்ன ஹோல் தான் இருக்கும். அதனால் நம்ம ஒரு ஸ்டிச்லேயே வந்து நம்ம அடுத்தடுத்து போயிட்டோம். பட் பெரிய சைஸ் சக்கரியில் வந்து உள்ளேயே வந்து நம்ம 2 டைம்ஸ் வந்து இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச்சும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் அந்த கார்னரில் ஒரு ஸ்டிச்சும் பண்ணிவிட்டு
நம்ம வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணோன்னா தான் இந்த சக்கரி வந்து மூவ் ஆகாமல் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ நம்ம இதோட எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த சக்கரியில் எப்படி வந்து நம்ம ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்திருக்கேன். ஸோ சின்ன சக்கரீஸில் தான் ஃபஸ்ட் நான் வைக்கிறேன். நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கனால அந்த காட்டனும் நம்மளுக்கு உள்ளே இருக்கனால நம்மளுக்கு ஸ்டோன் வந்து நல்லாவே வந்து ஸ்டிக் ஆகிக்கும். வெளியே எங்கேயும் வந்துடாமல் கரெக்டாக அந்த ஹோலில் மட்டும் வந்து நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கணும். பாருங்கள், கரெக்டாக அந்த டைமண்ட் ஷேப் வந்து சக்கரிக்குள்ளே போகிற மாதிரி பார்த்து நம்ம இதை ஸ்டிக் பண்ணிக்கணும். ப்ளவுசஸில் சக்கரி யூஸ் பண்ணி ஸ்டோன் ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ரிச்சாக இருக்கும். ஸோ நம்ம பட்ஜெட் பொறுத்து நம்ம ஒரிஜினல் ஸ்டோன் யூஸ் பண்ணலாமா இல்லை பிளாஸ்டிக் ஸ்டோன் யூஸ் பண்ணலாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஷாப்ஸில் நீங்கள் வாங்கும்போது கரெக்டாக அந்த சக்கரிக்கு ஏற்ற ஸ்டோன் தான் வாங்குகிறோமான்னு ஒரு வாட்டி கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ சின்ன ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ பெரிய ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணலாம். க்ளூ வந்து வெளியில் எங்கேயும் வந்துடாத மாதிரி க்ளீனாக அந்த சக்கரிக்குள்ளேயே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து அந்த ரவுண்டுக்குள்ளே போகிற மாதிரி சக்கரி அண்ட் ஜர்கான் ஸ்டோன் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதில் ஒரு சின்ன வேரியேஷனாக ஒரு ப்ளவுசஸில் வந்து சக்கரி யூஸ் பண்ணி புட்டாஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டோனுக்கு பதிலாக வந்து நம்ம அதில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பெரிய சைஸ் சக்கரி யூஸ் பண்ணி சாரியில் வர புட்டாஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். சென்டரில் சக்கரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றியுமே வந்து சக்கரிஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி அங்கங்கே புட்டாஸ் மாதிரி நம்ம போட்டோன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்பவே அழகாக ரிச்சாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஸ்டோன்ஸும் ஸ்டிக் பண்ணி பட் நான் வந்து இதில் ஒரு சின்ன வேரியேஷனாக இதுக்குள்ளே ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து போட்டு காட்ட போகிறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நான் ஃப்ரெஞ்ச் நாட் போடுற நீடில் அண்ட் சில்க் த்ரெட் வந்து 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து சில்க் த்ரெட் எடுத்து நல்லா
இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எப்படி போடணும், அப்போது ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடையில் நம்ம என்னென்னலாம் வந்து இந்த த்ரெட்லையும் நீடிலையும் பண்ணணுன்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ சக்கரிக்கு அந்த சென்டர் ஹோல்லேருந்து நம்ம த்ரெட் எடுக்கிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்றது வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம வீடியோஸில் வந்து போட்டிருக்கோம். லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஹோலில் நம்ம பண்ணுறோம். கீழே இறக்குற வரைக்குமே வந்து நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. பாருங்கள். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இடங்களில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடையில் வந்து நம்ம நாட் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எங்கே போட்டாலுமே வந்து நம்மளுக்கு நாட்ஸ் வந்து வெளியில் தெரியும். அது போக நம்ம இந்த இடத்தையும் வந்து நாட்டில் ஃபில் பண்ணிட்டனால மறுபடியும் இதுக்குள்ளேயே வந்து பஞ்ச் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கீழே வந்து கொஞ்சம் எக்ஸஸாக த்ரெட் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு பேக் சைட் திருப்பி நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லைங்களா, முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மெத்தடில் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ சக்ரீஸ் வச்சு ஜர்கான் ஸ்டோன் வந்து எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். சேம் அதிலே ஒரு புட்டா மாடலும் கூட நம்ம பார்த்துருக்கோம் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் என்னை கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.